வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருந்தால் 406 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. கடந்த 2-3 வாரமாகவே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது ஒரே விஷயந்தான். 406 அப்படின்றது ஒரு மிக பெரிய ரெசிஸ்டன்ஸாக காப்பர் மார்க்கெட்டுக்கு இருக்குது. 402 மிகப்பெரிய சப்போர்ட்டாக காப்பர் மார்க்கெட்டுக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த 2 இடத்தையும் மேலே போக முடியாமல், இதை விட்டு கீழே வர முடியாமல் காப்பர் மார்க்கெட் திணறிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம ஓரளவு பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன். காப்பர் மார்க்கெட் மட்டும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரு கண்டினியூஷனாக தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் 406 மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. போக முடியாத காரணத்தினால இது மறுபடியும் கீழே ட்ராப் ஆகி கீழே வந்திருக்கு. தொடர்ந்து 406 பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால பார்த்திங்கன்னா தொடர்ந்து 402 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 402 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது. இப்போ 406லேருந்து கீழே விழுதுன்னா ஒரு 0.5 இப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பாருங்கள், 402 ஒரு சப்போர்ட்டாக மறுபடியும் இருந்து மார்க்கெட்டை திருப்பி மேலே போக முயற்சி எடுத்திருக்கு. கடைசியாக 404.20 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, 402 சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு, 406 ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு. சரி, இது நம்ம குட்வில்லோட முழுமையான சார்ட்டிங் டூலில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகலை அப்படின்றத இண்டிகேட் பண்ணி 406க்கு மேலே போகாத காரணத்தினால ஒரு செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி நமக்கு பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காமல் மறுபடியும் கீழே வந்து மார்க்கெட் 402 வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம சார்ட்டிங் டூல் தெளிவாக நமக்கு காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 402ல் சப்போர்ட் எடுத்த உடனேயே மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. இவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் கூட துல்லியமாக மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எதிர்பார்க்குற நம்ம வீடியோ அனாலிசிஸில் கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அது கணக்கில் எடுத்து கரெக்டான ட்ரேட் சிக்னல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருது அப்படின்றத பார்த்துருப்போம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 406க்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா இது ஒரு அதிகமான லாபம் தரக்கூடிய இடமா அமையுது. எப்போ ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுதோ நிறைய ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ப்ரைஸ் சைடாக மூவ் ஆகிறத பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஆனால் இது ஒரு முக்கியமான நிறைய லாபம் பார்க்கக்கூடிய இடமா அமையுது. ஏன்னா 402 சப்போர்ட்டாக வச்சு மறுபடியும் 406 பிரேக் அவுட் கொடுத்தாலே மேலே 416 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு தெளிவாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு மேலே போகலை அப்படின்னாலே, கீழே பிரேக் டவுன் ஆனாலே முன்னாடி வந்த லோவான 392 டெஸ்ட் பண்ணியோ இல்லை அதுக்கு கீழேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 2 டைரக்ஷன்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்குது. அந்த அடிப்படையில் பையிங்க்கு சாதகமாக அமையும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக ஒன்றா இருக்குது. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா 406க்கு மேலே ப்ரைஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். 402ல் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துட்டு வருது அப்படின்ற சந்தேகம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை சரியான பாதையில் வச்சுருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இன்னும் ஒரு சில நாள் தான், இன்றைக்கோ அது நடக்கலாம், இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக காப்பர் மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்விங்கு கொடுக்க போகுது. அந்த ஸ்விங்கில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற இந்த கன்சாலிடேட் ஆன இந்த ஒரு வார லாபத்தையும் கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் லாபம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். அதனால் தெளிவாக பார்த்து முடிவெடுங்க. பையர்ஸ் 402 சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. செல் பண்ணுறவங்க ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் மார்க்கெட் மேலே போயிடும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.